உணவு வெறும் பசிய அடக்குறது இல்ல. அது உங்க மனசையும், ஆன்மாவையும் வடிவமைக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? தமிழ் ஆன்மீக மரபில் உணவு என்பது வெறும் பசியை அடக்கும் ஒன்றாக இல்லை. அது ஒரு வாழ்வியல் தத்துவம். வள்ளலார் கூறியது ஜீவகாருண்யம்தான் ஆன்மீகத்தின் அடிப்படை. அதாவது எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாத நிலை. அதனால்தான் அவர் மாமிச உணவைத் தவிர்த்து சைவ உணவையே வலியுறுத்தினார். நாம் உட்கொள்ளும் உணவு நம்முடைய மனநிலையை உருவாக்குகிறது. சத்துவ உணவு, காய்கறி, பழங்கள், பால் இவை மன அமைதியையும் தெளிவையும் அளிக்கும். ஆனால் வள்ளலார் அதற்கு மேலாக ஒரு பெரிய உண்மையை கூறுகிறார். பசி அது ஒரு சாதாரண உணர்வு அல்ல. அது ஒரு கொடிய நோய். பசியால் வாடும் ஒருவருக்கு உணவு அளிப்பது அதுவே உயர்ந்த தர்மம். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இந்த ஒரு வழிகாட்டுதலில் முழு வாழ்க்கை ஞானம் உள்ளது. ஆனால் உணவை குறைத்து ஃபாஸ்டிங் செய்ய வேண்டும் என்று ஒரு மகான் அதை அறிவியல் முறையில் விளக்கினார். அது என்ன என்று தெரிந்து கொள்ள அடுத்த காணொளியில் காணலாம்.